வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த மாத அதாவது தை மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது அர்த்தாஷ்டக ராசியில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த அஷ்டம ராசியிலும் குரு பகவான் வக்ரகதியில் செல்கிறார். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்படும். வரவிற்கு மீறிய செலவுகளில் பணம் செலவாகும். அதனால் இந்த மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் உங்களுடைய ஒற்றுமையை பாதிக்கும். வெளியூர் பயணங்களில் பணம் விரயமாகும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தால் வரன் அமைவதில் தடங்கல்கள் மற்றும் தாமதமும் உண்டாகும். தசாபுத்திகள் சுப பலம் இல்லாமல் இருந்தால் தவறான வரனை நிச்சயித்து விடும் வாய்ப்பு இருக்கிறது. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றன. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகள் உங்கள் அன்றாட கடமைகளில் குற்றம் குறைகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள். சிலருக்கு பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கூடிய வரையில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். தொழில் வியாபாரம் போன்ற துறையில் இருப்பவர்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறி வருவதால் உங்கள் பொருட்களுக்கு சந்தையில் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும்.